ஒரு ஊரில் பகலில் அழகாகவும், இரவில் பயங்கரமாகவும் இருக்கும். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் யாரும் போகாத பழைய பங்களா வீடு ஒண்ணு இருந்தது. பகல்ல பார்த்தா சாதாரண வீடு மாதிரி தான். ஆனா நள்ளிரவு அங்கிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கும்னு ஊர்ல சொல்லுவாங்க. அந்த கிராமத்துல அரவிந்த்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பேய்கள், ஆவிகள் எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் அரவிந்த் அவன் நண்பர்கள் கிட்ட சொன்னான், இந்த பங்களா எல்லாம் பொய்க் கதைகள் தான். இன்னைக்கு நானே போய் பார்த்து வர்றேன். நண்பர்கள் பயந்தன. ஆனா அரவிந்த் மட்டும் இரவு 12 மணிக்கு அந்த பங்களாவுக்குள் நுழைந்தான். வீட்டுக்குள் நுழையும்போது பழைய மரக்கதவு கீச் கீச் கீச்னு சத்தம் போட்டு. உள்ளே முழுக்க இருள், சிலந்தி வலை, புழுதி வாசனை. அரவிந்த் மொபைல் லைட் ஆன் பண்ணி மெதுவா நடக்க ஆரம்பித்தான். அப்போ திடீர்னு டெங் ட்ரெங் அவன் போனின் ரிங் ஆனது. அரவிந்த் ஸ்கிரீன் பார்த்தான். அன்னோன் நம்பர். அவன் போனை எடுத்தான். அப்போது மறுபுற ஒரு மெதுவான பெண் குரல். நீ இங்கே வருவன்னு நான் எதிர்பார்த்தேன். அரவிந்த் உடம்பு முழுக்க ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு. யாரு நீங்க அப்படின்னு கேட்டான். அந்த குரல் சிரித்தது. இந்த வீட்டோட உண்மையான உரிமையாளர். அதே நேரம் மொபைல் லைட் தானாக ஆஃப் ஆயிடுச்சு. இருளுக்குள்ள பாத சத்தம். டக் டக் டக். யாரோ நடந்து வர்ற மாதிரி அரவிந்த் ஓட ஆரம்பிச்சான். பங்களாவோட மேல் மாடிக்கு அவன் ஓடி ஏறினான். அங்க ஒரு பழைய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்குள்ள அரவிந்த் தன்னை பார்த்தான். ஆனா அவன் பின்புறம் ஒரு பெண்ணிழல். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அப்போது மீண்டும் போன் ரிங். திரும்பிப் பார்க்காதே, அந்த குரல் சொன்னது. அரவிந்த் கை நடுக்கத்துடன், நீ யார்? அவன் கத்தினான். அந்தக் குரல் இப்போ கோபமா மாறிடுச்சு. இந்த வீட்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உயிரோட புதைச்சிட்டாங்க. அதே நேரம் கண்ணாடியில அந்த பெண்ணோட முகம் தெளிவா தெரிஞ்சது. வெள்ளை கண்கள், ரத்தம் கலந்த சிரிப்பு. அரவிந்த் சத்தமா கத்தினான். அடுத்த நாள் காலை அந்த பங்களா முன்னாடி முழுக்க கூட்டம். அரவிந்த் அந்த வீட்டுக்குள்ள உயிரில்லாம கிடந்தான். அவன் கையில் மொபைல் மட்டும். அந்த மொபைல் லாஸ்ட் கால் டைம் 12 AM. ஆனா கால் வந்த நம்பர் அந்த வீட்டோட பழைய நிலத்தடி கல்லறை எண். சில வீடுகள் வெறுமன காலியாக இருக்காது. அங்க சில ரகசியங்கள் உயிரோட வாழ்ந்துகிட்டே இருக்கும்.